யாருமே சொல்லக்கூடிய நம்ம தான் வச்சிருந்தோம். இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஷாக்காக இருப்பாங்க. ஸோ இதோட தான் வச்சிருந்தேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜேகே இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூக்கி வர போடுது. ஜேகே என்ன நீ அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க, மேட்ரே பண்ணி முடிச்சிருக்கான், நீ அசால்ட்டாக எல்லாமே சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க ஜேகிட்ட. ஸோ ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு, அம்மா என்ன அவன் மேட்ரு பண்ணாதான் என்கிட்ட கிளாஸ் ரூமில் போதுமா, ஆனால் ஒன்று எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை, நான் ஏதோ ஒன்று ஸ்டாண்ட் மட்டும்தான் நினச்சிட்டேன், புரியுதா? நம்ம ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோன்னு. ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஜேகே என்ன நீ எல்லாத்தையும் அசல்ட்டாக நினச்சிட்டு அசல்ட்டாக பேசிகிட்டு இருக்க, உனக்கு ஃபீல் ஆகணுன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் ஒன்று செஞ்சுருக்கான்டா, வச்சு செஞ்சுருக்கான், ஒரு நாள் நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட சொன்னோன்னு. ஸோ ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு, என் பாருங்க அதெல்லாம் எனக்கு எதுவும் நடக்காது, நான் ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டும் ஆக மாட்டேன், அவன் கான்டாக்ட் போட்டு தான் பண்ணான், போதுமா? ஜேகே இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க. ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், சரி ஓகே, ஆனாலும் ஒன்று எனக்கு தெரியும், புரியுதா, நான் பார்த்துக்கிறேன். ஜேகே இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிற போது கரெக்டாக இந்த சைடு தயங்க வந்திருப்பான். ஜேகே தயங்க வரான்னு தெரிஞ்சோன்னே ஸோ எல்லாருக்கும் சிக்னல் காட்டுறான். ஜேகே சொல்லாதீங்க, இது நம்மளுக்குள்ளே சீக்ரெட், புரியுதா அப்படின்ட்டு சொன்னோன்னே ஸோ எல்லாருமே ஜாலியாக பேசுகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜேகேவை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கிட்ட போயிட்டு, சிக்கி சொல்லு தயம், இப்போ எப்படி இருக்கு உடம்பு, பரவாயில்லையா, ஒரு பிரச்சனை இல்லைல்ல, ஓகே தானே ஜேகே அப்படின்ட்டு. ஸோ தயங்க ஆப்போசிட்டே ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜேகே தயங்க பார்த்துட்டு, ஓகே தான் தயம், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் ஃபீல் பண்ணாத, ஓகே. ஜேகே இந்த மாதிரி நம்ம தயண்ட சொன்னோன்னு தயங்கு இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. தயம் ஜேகே பார்த்துட்டு, அப்பாடா ஒரு வழியாக நீ ஓகே ஆயிட்டியே, இவ்வளோ பயந்து தெரியுமா, ரொம்ப பயந்துட்டேனா, அதான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன், நான் ஓகே தான், பயப்படாத. ஜேகே ஜம்முன்னு ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணானா அப்படின்ட்டு. ஸோ தயங்க இந்த மாதிரி கேட்குறான் நம்ம ஜேகிட்ட. ஜேகேக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஸோ அப்படியே நம்ம ஜேகே தயங்க பார்த்துட்டு, அதில் என்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணல, நான் வாட்டுக்கு என் வேலை ஒன்று சொல்ல வந்துதான் இருக்கேன், அவன் வாட்டுக்கு அவன் வேலை ஒன்று சொல்ல வேண்டி இருக்கான், புரியுதா? ஜேகே இந்த மாதிரி நம்ம தயன்னு சொன்னோன்னே ஸோ தயங்க இப்போ தான் போனோம் ஸோ திரும்பின மாதிரி இல்லையே, அப்பாடா இனிமேல் அந்த தொல்லை விட்டுச்சா, எனக்கு இது போதும், ஏதாவது அவன் திரும்ப ஒன்று டிஸ்டர்ப் பண்ணானா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், சரியா ஜேகே அப்படின்ட்டு. ஸோ தயங்க இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட சொன்னாங்க. ஸோ ஜேகே அது சரி, எனக்கு ஒன்றுனா நீ அவ்வளோ திட்டிகிற, அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், கிளாஸ் ரொம்ப டைம் ஆச்சு. ஜேகே இந்த மாதிரி நம்ம தயண்ட சொன்னோன்னா. ஸோ தயங்க சரி ஓகே ஜேகே, நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னா வந்து பேசுகிறேன், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்க ஜேகிட்ட சொல்லிட்டு போயிடுறான். ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, இது எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம், புரியுதா, எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க, இங்கே இருக்கிறவங்க யாருமே தயண்ட சொல்லவே கூடாது எனக்கு இந்த மாதிரி நடந்த விஷயத்த, புரியுதா? ஜேகே இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வார்னிங் பண்ணி விடுறான். சரி ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஆனால் ஜேகே நான் தான் சொல்கிறேன்ல, சரி ஓகே கோப்படாதாடா, ஓகே நான் சொல்ல மாட்டேன், யாருமே சொல்ல மாட்டேன், சரி ஓகே அவங்க கிளாஸ் ரூம் போகலாம். ஸோ ஜேகே சொன்ன அடுத்த செகண்டு ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாருமே கிளாஸ் ரூம் போயிடுறாங்க. ஸோ ஜேகேவே கிளாஸ் ரூம் போயிடுறாங்க. இந்த சைடு ஸோ தயம் கிளாஸ் ரூமில் உட்காந்து புக்கை படிச்சுட்டு இருக்கான். இன்னும் தயனோட கிளாஸ் ரூம் கண்டுபிடிச்சி ஸோ கிட்ட வாங்கிட்டு ஸோ டேபிளில் தட்டுறான். ஸோ தயங்க அப்படி நிமிர்ந்து பார்க்குறான், யாரா அவன் அப்படின்ட்டு. தயங்கு செம்மையாக கோவருது, அது வேற இல்லை நம்ம ஜெமன் தான். ஜெமன் தயங்க பார்த்துட்டு, என்னடா படிக்கிற போலியே, ஜெமன் ரொம்ப கிண்டலாகவே பேசிகிட்டு இருக்கான். ஸோ தயம் ஜெமனை பார்த்துட்டு, இப்போ உனக்கு என்ன வேணும், இதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க? ஸோ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். ஜெமன் இந்த மாதிரி நம்ம தயண்ட சொன்னாங்க. ஸோ தயம் என்ன விஷயம் சொல்லி தொலை, சொல்லி சீக்கிரம் இந்த இடத்த கலை பண்ணுறியா, இந்த மாதிரி விட்டு பையன் இல்லை நான், சரியா, எனக்கு நிறைய படிக்கிற வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது, சீக்கிரம் சொல்கிறியா, வந்த விஷயத்த மாதிரி சொல்கிறியா, பரவாயில்லான்னு பேசிக்கிட்டு இருக்காது இல்லைக்கா. ரொம்ப கோவமாக இந்த மாதிரி நம்ம ஜெமனை சொன்னோம்னா, சரி ஓகே நான் வரவன்னா பஸ்ஸில் டேரக்டாகவும் சொல்கிறேன், அதான் என்னோட ஜேகே இருக்கான்ல, அவன் என்னோட ப்ராப்பர்ட்டி,
ஏய், எனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, அவன் என்னோட ஆளு, என்னோட ப்ராப்பர்ட்டி, புரியல? ஐயோ தயம், நீ 2 லேட் 3 லேட் பண்ணிட்ட தயம். புரியல என்ன சொல்கிற? எனக்கு புரியல, எனக்கு புரியிற மாதிரியே சொல்கிறேன். ஓகே, என்னோட ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் இந்த மாதிரி நம்ம தயன்ட்ட சொல்லிடுறான். ஸோ தயங்கி இதைக்கிட்டோன்னு செம்ம ஷாக் ஆகிடான். ஓகேடா, இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜெர்மன் அப்படி என்னதான் தயன்ட்ட சொல்லியிருப்பான். ஸோ தயங்கு இதுக்கு செம்ம ஷாக் ஆனால், ஸோ இதுக்கப்புறம் தயங்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, ஸோ ஜேகேக்கு அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது, அடுத்து என்ன பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ண போகிறோம். பின்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் சவுண்ட் ஏதாவது கேட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கிளம்புற டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. லவ் யூ சரங்க பிஷிப்பு. பாய்.